ஷாலோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த அருமையான வேளையில் எனக்கு அன்பானவர்களே, ஒரு அருமையான தலைப்பு தெரியுமா? மரண பயத்தை மாற்றும் கர்த்தர். இந்த கடைசி காலத்துல மரணம் உலகத்தையே அலகழிக்கிறது. மரணம் என்று சொன்னால் மக்கள் பயப்படுகிறார்கள். பாம்பு என்று சொன்னால் படையே நடக்குன்னு சொல்லுவார்களவா மாதிரி மரண பயம் யாரை விட்டு வைக்கிறான்? சாத்துவாகி சாத்தான். எல்லாருக்கும் மரண பயம். சும்மாவே நான் செத்துப்படுன்னு சொல்லுவாங்க. ஒரு தலைவலி வரக்கூடாது, நான் செத்துருவேன்னு சொல்லுவாங்க. ஒரு வியாதி வரக்கூடாது, நான் செத்துருவேன், பிள்ளைகளை உஷாரா பார்த்துக்கோ. ஒரு சின்ன தலைவலி, ஒரு வயிற்று வலி, ஒரு மரண ஒரு சரி வியாதி வரக்கூடாது. வந்த உடனே அவன் சொல்ற முதல் வார்த்தை தெரியுமா? நான் செத்து போயிடுவேன். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட பயந்த மக்கள் உலகத்துல ஏராளமா இருக்கிறார்கள். சாதாரண மக்கள் மாத்திரம் கிடையாது, தைரியசாலி கூட பயப்படுகிறார்கள். அது மாத்திரமில்ல, நீதிமான்கள் கூட, பசுத்தவர்கள் கூட, செபிக்கிற ஜெப விரல் கூட மரணம் என்றால் கொஞ்சம் அச்சம்தான் வருகிறது. ஆனால் பைபிள்ல அப்படிப்பட்ட மக்களை தேவன் அறிந்து, கர்த்தர் அறிந்தவராக ஒரு அருமையான வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை வாசிக்கிற பாருங்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 23 வசனம். ஜட்ஜஸ் சாப்டர் 6 verse 23 படிச்சு பாருங்க. அந்த வசனம் படிக்கும் போதுமே நமக்குள்ள பயம் பறந்து ஓடிவிடும் என அன்பானவர்களே. பாருங்கள், வாசிக்கிறேன். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். யாரு? யாரை பார்த்து யார் சொல்லுகிறது? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பராக்கிரமசாலியாகிய, தைரியசாலியாகிய, தன் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு வெற்றி வீரன், பயந்தவனாய் ஒரு மெஷின் கிட்ட உட்கார்ந்து யோசித்து கொண்டு இருக்கிறார். அவனை தேடி இயேசு வந்தார். பாருங்க, பயந்திருக்கிற ஒரு பயந்தவங்களை பார்த்து சொல்லுவாங்க, போடா தொடர்நடிகன்னு சொல்லுவாங்க. எப்பேற்பட்ட பயம் இருந்தாலும் தேவ ஜனங்களை தைரியப்படுத்துகிறது தேவனுடைய வல்லமை மாத்திரம் என்பதை அறிந்து கொள்ள எனக்கு அன்பானவர்களே. அப்படி பயந்திருந்த மனுஷனை ஆண்டவராகிய இயேசு தேடி போகிறார். அவனை பார்க்கிறார். அவருடைய பேர் என்ன தெரியுமா? கிதியோன். கிதியோனே, நீ பயப்படாது, நீ சாவதில்லை. அருமையான இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எனக்கு அன்பானவர்களே, உங்க பெயரை சொல்லி கர்த்தர் கூப்பிடுகிறது போல இருக்கிறது அல்லவா? இந்த அருமையான வேளையில நிகழ்ச்சியை பார்க்கிறவங்களுக்கு மரண பயத்தை மாற்றி உங்களுக்கு ஜீவனை கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். ஆகவே இந்த அருமையான வேளையில கிதியோன் பயந்தவராக, கிதியோன் பயந்த ஒரு சுபாவத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் அவர் இருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது, தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. தேவனுடைய பிரசன்னத்தோடு ஆண்டவர் பேசுகிறார். கிதியோன், நீ பயப்படாது, நீ சாவதில்லை. கிதியோனை சுற்றிலும் ஏராளமான புறஜாதிகள் யுத்தம் எடுத்துக்கொண்டு வந்து இஸ்ரவேல் மக்களுடைய எல்லா விளைச்சலை அழித்து வெள்ளமைகளை வாரிக்கொண்டு போய் விடுவார்கள். ஆனால் அந்த மக்களோடு கூட போராட, சண்டை போட அவன் தவறி விட்டான், பயந்து விட்டார். அந்த பயந்த கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்ல, கிதியோன் எழுந்து வெளிவா, கிதியோன் பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ எழுந்து யுத்தத்துக்கு போ, மீதியானவர்களை ஜெயிக்க வல்லமை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், நீ வெற்றிகரமாய் திரும்பி வருவாய். உனக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும், எந்த சத்து எழும்பினாலும், குடும்பம் எழும்புகிறதா, புறஜாதி எழும்புகிறார்களா, அவளை பார்த்தா பயம் வருகிறதா, இவளை பார்த்தா பயம் வருகிறதா, பார்த்தாவே பயம் 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 என்று இருக்கிற எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்க பயத்தை போக்கி ஒரு தைரியத்தை கொடுத்து சத்துரோடு போராட தேவன் ஜீவனை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உன் பயத்தை போக்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ சாவதில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிற, எழுந்து போ. அருமையான வேளையில உன்னை சுற்றிலுமாய் ஏராளமான சத்துருக்கள் உண்டா? சத்துருக்களை பயந்து கொண்டு இருக்கிறாயா?
அந்த சத்துருக்களை உடைய கரத்துல கொடுக்க உனக்கு ஜீவனை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து, சமாதானம் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே தான் எனக்கு அன்பானவர்களே, மரண பயத்தை நீக்கும் கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த அருமையான வேளையில மரண பயத்தை மாற்றுவது மாத்திரமல்ல, கோழைத்தனத்தை மாற்றுவது மாத்திரமல்ல, யாரை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறாயோ அவர்கள் மத்தியில உனக்கு வெற்றியும் ஜெயத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். தைரியமாயிரு, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற எங்கள் அன்புள்ள தகப்பனாகிய தெய்வமே, பயந்து இருந்த கிதியோனை பார்த்து இவ்வளவு அழகாய் நீ சொல்றீங்கப்பா. பயப்படாத கிதியோன், எழுந்துரு, உனக்கு சமாதானம், நான் உன்னோடு கூட இருக்கிற, எழுந்து புறப்பட்டு போ யுத்தத்திற்கு, நான் உனக்கு வெற்றியை தருவேன் சொன்னீங்களப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எத்தனையோ மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் பலவிதமான பயத்தோடு கூட, சத்துருக்கள் முன்பாக பயம், மந்திரத்திற்கு முன்பாக பயம், இவர்களை பார்த்த பயம், அவர்களை பார்த்த பயம் சொல்கிற மக்களோடு கூட நீங்க பேசிக்கொண்டு இருக்கிறபடி நமக்கு நன்றி அப்பா. தேவனுடைய வல்லமுள்ள தைரியத்தின் ஆவியை ஊற்றுபடி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை தைரியத்தை கொடும், வெற்றியை கொடும், சமாதானம் கொடும். நீ அவளோடு கூட இருந்து யுத்தம் பண்ணி வெற்றியை ஜெயத்தையும் கொடுக்க போறபடியால் நமக்கு நன்றி ஆண்டவரே. அவளை ஆசீர்வதியும். ரட்சகர் மீட்புறமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.